Hi students, welcome to my YouTube channel. So in the video la enna paaka porana motion in 1 dimension, 2 dimension and 3 dimension. Next, what is scalar, vector and vector algebra, like addition of vectors and subtraction of vectors. So vaanga detail ah paakalam. So first one is motion in 1 dimension, 2 dimension and 3 dimension. So இது வந்து 1 dimension, 2 dimension, 3 dimension எதை வச்சு சொல்கிறோன்னா coordinates வச்சு. So the x-axis, y-axis and z-axis which moves with respect to time. So when an object changes in this direction, in this coordinates with respect to time. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1 dimensionல மூவ் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா இட் ஒன்லி மூவ்ஸ் இன் ஒன்லி ஒன் ஆக்சிஸ். ஸோ சப்போஸ் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க கார் விச் மூவ்ஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஸோ இது வந்து லீனியர் மூமெண்ட் இல்லையா, ஒரே ஒரு டைரக்ஷனில் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸோ 1 dimension is the motion of the particle move along a straight line. ஸோ இங்கே என்ன ஆக்சிஸ் வருது, ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் மட்டுமே அது மூவ் ஆகிறதுனால இட் கம்ஸ் அண்டர் motion in one direction. So what are the example? The example is motion of train along a straight railway track or a free falling body with the help of the gravity. So these are the examples for motion in one dimension. Then 2 dimension, obviously நம்மளுக்கு 1 dimensionல ஒரு ஆக்சிஸ் தான் வந்து இங்கே வந்து பார்க்குறோன்னா motion in 2 dimensionல the object moves with respect to 2 dimensions along with the time. ஓகேவா? ஸோ 2 dimensionல அது மூவ் ஆச்சுன்னா அது பேர் வந்து motion in 2 dimension. If a particle is moving along a curved path in a plane, that is said to be 2 dimension motion. ஸோ 2 dimensionனா இங்கே எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, y axis and z axisல ஒரு கர்வ் லைன் இருக்குது, பட் இந்த x axis வந்து எந்த வேரியேஷனும் இல்லை. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க motion in 2 dimension. The example are motion of coin on a carom board. Then an insect crawling over the floor of a room. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து x axis y axis, அதாவது 3 dimensionல மூவ் ஆகாது, பட் ஒரு 2 dimensionல ஏதாவது அந்த 3 ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் இசட்டில் ஏதாவது ஒரு 2 ஆக்சிஸில் தான் அது மூவ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஷன் இன் 3 dimension. 3 dimension ஆப்வியஸ்லி என்னது, ஆல் த 3 ஆக்சிஸையும் வந்து நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 3 dimensionல, அதாவது ஒரு ஸ்பேஸில் அது மூவ் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க, 3 dimension மோஷன்றாங்க. ஸோ the particle moving in usual 3 dimension space has 3 dimension motion. So all the 3 axis which is involved in this motion, that is x axis, y axis and z axis. So let's see the example, a bird flying in the sky. So ஒரு ஸ்பேஸில் ஒரு எந்த ஒரு பேஸ்லேயும் இல்லாமல் ஒரு ஸ்பேஸில் வந்து அது மூவ் ஆச்சுன்னா இட் கம்ஸ் அண்டர் 3 dimension. ஸோ ஸ்பேஸில் மூவ் ஆகிறது என்னது, a bird flying in the sky, then a random motion of gas molecule, flying of kite. ஸோ இதெல்லாமே வந்து it comes under 3 dimension motion. Next, an important topic which is vector algebra. ஸோ vector algebra வந்து நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ என்னென்னா இந்த vector algebraவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்கேலார் அண்ட் வெக்டார், முதல்ல ஒரு குவான்டிட்டி வந்து அது ஸ்கேலாராக வெக்டாரான்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கேலார் இஸ் நத்திங் பட் அதோட மேக்னிடியூட் மட்டும் சொல்கிறது. மேக்னிடியூட் மீன்ஸ் நத்திங் பட் அதோட லென்த் இல்லை அதோட வேல்யூ, அதை மட்டுமே சொல்கிறத வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி which can be described only by magnitude. In physics, a number of quantities can be described by scalars. ஸோ வெறும் மேக்னிடியூட் அதோட வேல்யூ மட்டுமே வச்சு நம்ம வந்து சொல்கிறது தான் ஸ்கேலார். ஸோ there is lot of example like distance, mass, temperature, speed and energy. ஸோ இது வந்து மற்ற இந்த டைரக்ஷனை பொறுத்து இருக்காது. ஸோ மாஸ்ன்றது அதோட வெயிட்டை மட்டும் தான் கால்குலேட். ஸோ அது எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அதை பற்றி அதுக்கு கவலை இல்லை. ஸோ அதோட மாஸ் வந்து
சேம் தான். தென் டெம்பரேச்சருக்கும் டைரக்ஷனுக்கும் சம்மந்தம். ஸோ இது மாதிரி ஒன்லி அதோட வேல்யூ மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஸ்கேலார். தென் வெக்டார் இஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ரெண்டு ஃபேக்டர்ஸுமே அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதோட வேல்யூ ப்ளஸ் அதோட டைரக்ஷன் இது ரெண்டுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன் வெக்டர்ஸ், acceleration, linear momentum and angular momentum. These are the factors which depends both magnitude and direction. So let's see about the magnitude of vector. So magnitude, so scalar என்னன்னு பார்த்தாச்சு, வெக்டார் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ பேசிக்கலாக நம்ம வந்து we'll deal more about the vectors. ஓகேவா? ஸோ வெக்டாரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ த லென்த் ஆஃப் தி வெக்டார் இஸ் கால்டு மேக்னிடியூட் சொன்னோம் இல்லையா? ஸோ அது வேல்யூ, மேக்னிடியூட்னா அதோட வேல்யூ, மேபி அது வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இதில் ஏதாவது வந்து இந்த மீட்டர் வைஸ் கனெக்ட் பண்ணுறதுல வந்து அது வந்து லென்த்தாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அதோட வேல்யூ, ஜென்ரலாக அதோட வேல்யூ தான் சொல்லுவோம் மேக்னிடியூட்னா. ஸோ லென்த் ஆஃப் தி வெக்டார் இஸ் கால்டு மேக்னிடியூட். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ பாசிட்டிவ் குவான்டிட்டினா வந்து ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. சம் ஆஃப் தி மேக்னிடியூட்ஸ் ஆஃப் தி வெக்டார் இஸ் ஆல்சோ கால்ட்ஸ் நார்ம்ஸ். ஸோ நார்ம்ஸ் ஆர் வெக்டார்ஸ் இது வந்து மேக்னிடியூட் இது எல்லாமே வந்து சேம் டைப் தான். ஸோ இது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, ஏ போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் செக்மெண்ட், ஸோ ஆரோட் லைன் செக்மெண்ட் போட்டு அதுக்கு ரெண்டு சைட்லேயும் பார் போட்டுரும். ஸோ திஸ் இஸ் தி நார்மல் denoted வெக்டார். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இப்படி தான் வந்து நம்ம வெக்டாரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் different types of vectors. First one is equal vector. Equal vector is nothing but ஒரு A vector B vector இங்கே எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ it has a same magnitude and same direction அப்படின்னா it is said to be equal vector. ஸோ A vector B vector பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் தான் போகுது with the same magnitude, அது ரெண்டோட லென்த்துமே சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோலினியர் வெக்டார். கோலினியர் வெக்டார்ஸ் ஆர் எப்படி இருக்குன்னா, அது வந்து சேம் லைனில் தான் போகும் with the angle difference of 0 degree or 180 degree. ஸோ என்ன சொல்கிறாங்க, அது ரெண்டோட சேம் லைனில் தான் இருக்கும், பட் அதோட ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க கோலீனியர். அதில் வந்து கோலீனியர்லேயே நம்ம வந்து என்ன டைப் பார்க்க போகிறோம்னா parallel vector. ஸோ parallel vector அப்படின்னா என்னென்னா, A vector B vector act in the same direction along the same line. ஸோ parallelனாலே தெரியும், நம்ம வந்து ரெண்டு லைன் வந்து சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா that is called as parallel. ஸோ இதுக்கு வந்து the angle between is 0 degree. ஸோ since it has the same direction, அதோட ஆங்கிள் எப்படி இருக்கும், அதோட ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் it is of 0 degree. Then next one is anti-parallel vectors. ஸோ நம்ம வந்து parallel vectors என்ன பார்த்தோம், it travels in a same direction. anti-parallelனா இதோட ஆப்போசிட் மீனிங்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். that is the difference between the two angles is 180 degree. ஸோ என்னென்னா it has a opposite direction. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால the angle between these two lines are 180 degree. next one is unit vector. யூனிட் வெக்டார் இஸ் நத்திங் பட் அதோட வெக்டார், அந்த வெக்டாரை அதோட மேக்னிடியூடாலேயே டிவைட் பண்ணுறது. ஸோ என்னென்னா, இப்போது ஏன்னா ஏவால் டிவைட் பண்ணுறது. ஸோ இட் ஆப்வியஸ்லி வில் கெட் 1 ஆஸ் அ வேல்யூ, ஃபைனல் வேல்யூ. ஸோ இட் கம்ஸ் அண்டர் யூனிட் வெக்டார். ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த வெக்டாரை அதோட மேக்னிடியூடாலேயே டிவைட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ கீழே வந்து அந்த ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து எப்படி டினோட் பண்ணாங்கன்னா, ஏ கேப் மேலே ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி போடுவாங்க ஏக்கு மேலே, அது வந்து கேப்புன்னு சொல்லலாம், இல்லைனா ஏ ஹேட்டுன்னு சொல்கிறான். ஸோ ஜென்ரலாக நம்ம கேப்புன்னு டினோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார். ஏ வெக்டார் எப்படி பண்ணுவோம், மேலே வந்து ஒரு ஆரோடு லைன் செக்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு ஆரோ மாதிரி போட்டிருக்கோம், அதுதான் வந்து நம்ம வெக்டாராக டினோட் பண்ணுவோம். ஸோ ஏ கேப் தட் இஸ் யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை ஏ அப்படின்னா நத்திங் பட் இட்ஸ் அ மேக்னிடியூட். ஸோ இது வந்து ஏ பை ஏன்னு போட்டோன்னா வில் கெட் த வேல்யூ ஆஃப் 1.
Next one is orthogonal unit vector. Orthogonal unit vector is nothing but orthogonalனா என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் I, J, K இந்த 3 வெக்டார் எடுத்திருக்காங்க. 3 வெக்டார் they are generally specify with the x-axis, y-axis and z-axis. So x-axis, y-axis, z-axis always will be in the angle difference of 90 degree. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ x-axisக்கு y-axis and z-axisக்கு வந்து x-axis பெர்பெண்டிகுலராக இருக்கும் அண்ட் y-axis வந்து அதே மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும், z-axisம் மற்ற 2 ஆக்சிஸ்க்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 vectors which are perpendicular to each other are called orthogonal vectors. ஸோ ஆர்த்தோகோனல்னா என்னது, ஒரு 2 வெக்டாருமே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னா அது பேர் ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வெக்டார்ஸ், ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, ஸோ வெக்டார்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட். ஸோ இது இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டார் அல்ஜீப்ரா. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் இது வந்து நார்மல் அடிஷன் மாதிரி இருக்காது. ஸோ இப்போ ஒரு 2 நம்பர் கொடுக்குறோம், 5 + 4, நம்ம வந்து இது வந்து ஜென்ரலாக ஆட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த வெக்டர்ஸை வந்து ஆட் பண்ண முடியாது. சின்ஸ் இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கனால we have to form a few set of rules to add these kind of vectors. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து வெக்டார் அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த வெக்டார் அல்ஜீப்ராவில் நம்ம வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து addition பண்ண போகிறோன்னா, there are 2 types of methods we generally use for addition. First one is triangular law of addition, next one is parallelogram law of vectors. ஸோ இந்த மாதிரி 2 types of process வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அதை ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் விச் இஸ் நத்திங் பட், இப்போ 2 வெக்டார் கொடுத்தாங்கன்னா அந்த 2 வெக்டாரை ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து நம்ம மேக்ஸில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா, ட்ரிக்னாமெட்ரியில் என்னது, ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட் கொடுத்தாங்கன்னா வில் கெட் தி ஹைபாட்டன்யூஸ் சைட். ஸோ ஏதாவது ஒரு 2 சைட் கொடுத்தோன்னா வி ஆப்வியஸ்லி கெட் தி 3rd சைட். ஸோ தட் இஸ் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இங்கே வந்து ரிசல்டன்ட் அப்படின்னு ஒரு ஃபேக்டர், ஒரு நேம் யூஸ் பண்ணுறாங்க. ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் தி 3rd side of the triangle which is the result of the addition of these 2 vectors. result தான் வந்து ரிசல்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ரெப்ரசன்டட் as ஆர் வெக்டார். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு ஹெட்டு டெய்லு, அனதர் டெய்ல் வந்து ஒரு ஹெட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரூல் ஃபார் ஃபார்மிங் அ ட்ரையாங்கிள். ஸோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆர் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ ஆஸ் வி நோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணதுனால ட்ரையாங்கிள் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்கணும். தட் இஸ் ஓ, P and Q which is a triangle. And நம்ம வந்து R vector equal to A vector plus B vectorன்னு சொல்லியாச்சு. இதை வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் தான் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வேல்யூ கொடுத்தோன்னா R is nothing but R vector is nothing but O and Q. ஸோ ஆரோட அந்த ஆர் வெக்டார் டினோட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எது ட்ரையாங்கிளில் O and Q, அண்ட் ஏ வெக்டாரை டினோட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து என்னது O and P, அண்ட் பி வெக்டாரை டினோட் பண்ணுறது P and Q. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னால் நம்ம இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுற அந்த கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வேல்யூ எழுதுனா OQ வெக்டார் ஈக்குவல் டு OP வெக்டார் ப்ளஸ் PQ வெக்டார். ஸோ இப்படி தான் நம்ம அந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணணும். தென் மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த ட்ரையாங்கிள் வந்து மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வந்து 2 வேல்யூவை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. வில் யூஸ் சம் ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபேக்டர்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி மேக்னிடியூடை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்ம் பண்ண ட்ரையாங்கிளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ OA இஸ் எக்ஸ்டெண்டட் டு ON.
ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே ட்ரையாங்கிளை நல்லா நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஸோ நான் சொல்ல அந்த டயக்ராமை வந்து நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஓஏன்னு மட்டும்தான் இருக்குது ட்ரையாங்கிள். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓஎன் வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி we'll get cos theta. ஸோ இங்கே வந்து AN is generally denoted as B cos theta and BN is denoted as B sin theta. So adjacent and opposite of the triangle. So cos theta equal to என்னது, ஜென்ரலாக AN equal to B cos thetaன்னு சொல்லியாச்சு. ஸோ cos theta ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம், Bயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ தட் gives us cos theta equal to AN by B. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் sin theta equal to BN by. ஸோ sin theta is generally BN by B, that is opposite by hypotenuse. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த trigonometric factors வச்சு நம்ம வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ நம்ம வந்து அந்த ஃபேக்டர்ஸ் வந்து மறக்காமல் இருக்கணும். ஸோ sin theta is equal to BN by B, that is BN equal to B sin theta. ஸோ இதை வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது. ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆர் வெக்டார் அப்படின்னு அதில் போட போகிறோம். ஸோ ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் என்ன பண்ணுறோம், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் ஸோ இங்கே ஏ வெக்டார்னால் என்ன, பி வெக்டார்னால் என்னன்னு போட்டு அதுக்கான வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா the whole square plus b sin theta the whole square அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இங்கே அது எப்படி போட்டிருக்காங்கன்னா ஓபி ஸ்கொயர், அதாவது ஆர் வெக்டாரோட என்னது ஓபி ஸ்கொயர் தானே வருது. ஸோ ட்ரையாங்கிளோட நம்ம அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு பார்க்கும்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் மெத்தடில் வந்து அந்த ட்ரையாங்கிளில் வச்சு நம்ம வந்து டினோட் பண்ணுறது ஆர் வெக்டாரோ இல்லை ஏ வெக்டாரோ பி வெக்டாரோ நம்ம ட்ரையாங்கிளை வச்சு போட போகிறோம். தட் இஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். ஸோ ஓபி ஸ்கொயர் we normally know that the OB square denotes as R vector. So that is R square equal to and அடுத்து என்னது ON square, ஓலேருந்து n. ON means nothing but A vector plus B cos theta. ஸோ என்ன பண்ணுறோம், அதை வந்து A plus B cos theta the whole square போட்டு plus BN square. BN square is nothing but the B vector. So that is B sin square. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னா இந்த மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸில் இருக்கிறதுலாம் இப்போ ஏ இங்கே பி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதாவது அந்த ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டாவை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பியை வந்து பி காஸ் தீட்டா வந்து ஹோல் டேர்மாக பியை எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு ப்ளஸ் பி சைன் தீட்டா ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாவை வந்து கம்பைன் பண்ணி எழுதும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பண்ணுறாங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் கிவ்ஸ் அஸ் 1 இல்லையா? ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்கிறதுல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ த ஃபைனல் வேல்யூ ஃபார் ஃபைண்டிங் த மேக்னிடியூட், the final formula for finding the magnitude is r equal to, that is r vector equal to இங்கே ஆறுன்னு தான் எடுத்திருக்கோம். ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணிட்டோம், ஆறுன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஆறுன்னு எடுத்தால் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கொயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும், இட்
it converts as square root. So square root of a square plus b square, since cos square theta plus sin square theta which gives 1, so அது வந்து 1 into b square we generally get b square. So root of a square plus b square plus 2ab cos theta. This is the final formula to finding the magnitude. So next one, இந்த ஃபார்முலாவை வந்து மறக்கவே கூடாது. ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் தி மேக்னிடியூட். இஃப் இந்த டூ வெக்டார்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் we have to find the magnitude. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஜென்ரலி அந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆர் வெக்டார் ஏ ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ சின்ஸ் r is a addition of a vector and b vector, ஸோ இங்கே அது அப்படியே வந்து a vector b vectorனு போட்டுக்கலாம். a vector plus b vector equal to root of a square plus b square plus 2ab cos theta. That is a 2.1 equation. Next one is இதோட நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் ஹாஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் சரி அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இதை எப்படி பார்க்க போகிறோன்னா tan ஆல்ஃபா. ஸோ இதோட அதோட ஆங்கிள் எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ஃபான்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு bn by on. ஓகேவா? ஸோ bn by on is the formula for tan alpha. உங்களுக்கு தெரியும் என்னது opposite by adjacent. ஸோ இதை வந்து அப்படியே எழுதிக்கிறாங்க. on is nothing but oa plus an. ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஓஎன் எப்படி எழுதணும், ஓஏ ப்ளஸ் ஏஎன் எழுதணும். பிஎனுக்கு தெரியும் நம்ம என்ன என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு. பிஎன் இஸ் நத்திங் பட் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஓஏக்கு வந்து ஏ வெக்டார் அண்ட் ஏஎனுக்கு தான் பி காஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ நம்ம ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் b cos theta. So this is the final equation for finding the direction of the two vectors. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஈஸி எக்ஸாம்பிள். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். a வெக்டார் அண்ட் b வெக்டார் அதோட மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க, 5 யூனிட்ஸ் அண்ட் 7 யூனிட்ஸ் அண்ட் அதோட டைரக்ஷன் என்னது 60 டிகிரி. ஸோ இப்போ இதோட ரிசல்ட்டை கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், a வேல்யூ b வேல்யூ நம்ம அங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க, r is equal to square root of a square plus b square plus 2ab 2ab cos thetaன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து a வேல்யூவில் அந்த 5 யூனிட்ஸும் b வேல்யூவில் 7 யூனிட்ஸும் அண்ட் அந்த தீட்டா வேல்யூவில் 60 டிகிரியும் நம்ம வந்து ஜென்ரலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா கண்டுபிடிச்சா we can apply the values. ஸோ என்ன பண்ணுறோம், 5 ஏவோட இடத்துல 5 அண்ட் பியோட இடத்துல 7. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணி வில் கெட் தி ஃபைனல் ஆன்சர் ஆஸ் 109 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 109 யூனிட்ஸ் ஆஸ் மேக்னிடியூட். அண்ட் சேம் ஆஸ் நம்ம வந்து டைரக்ஷனும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நம்ம வி ஹாவ் தி ஃபார்முலா இல்லையா. tan alpha is equal to b sin theta by a plus b cos theta. So theta இருக்கிற இடத்துல will substitute as 60 degree, b இருக்கிற இடத்துல 7 units and a இருக்கிற இடத்துல 5 units and substitute பண்ணி will get the value for alpha as 35 degree. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் யூ ஹாவ் டு மெமரைஸ் தீஸ் ஃபார்முலாஸ் ஃபார் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். So in the formulas are very very important, so you have to memorize and இதே formula தான் will be using in the subtraction. So என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, நம்ம வந்து a plus b இதுதான் அடிஷன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ a minus b தான் வந்து சப்ராக்ஷன்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, a minus b சப்ராக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம எழுதலான்னா, a வெக்டார் ப்ளஸ் மைனஸ் b வெக்டார். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த சப்ராக்ஷனையே அடிஷனோட ஃபார்முலாவில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா, பி வெக்டாரை வந்து நம்ம நெகட்டிவ், அதாவது மைனஸ் பி வெக்டார் மாதிரி எடுத்துக்கலாம். அதோட பாசிட்டிவ் வெக்டாரை நம்ம நெகட்டிவ் வெக்டாராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா we can easily apply the addition
factors. So a plus b அதை தான் எப்படி எழுதலாம், a plus of minus b அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ஷனில் பார்க்கலாம். ஸோ சப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, ஏ பி அப்படின்னு 2 வெக்டார் எடுத்துக்கிறாங்க, அதோட ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஏ வெக்டார்னு எடுத்திருக்காங்க, பி வெக்டாரை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் பி வெக்டார்னு எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் பி வெக்டார்னு எடுக்கும்போது அதோட ஆங்கிள் எப்படி மாறுதுன்னா 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு மாறுது அதோட ஆங்கிள். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க, the difference of a vector and b vector are same as a resultant of a vector and minus b vector. Resultant is nothing but a plus b. அதை தான் வந்து b வெக்டரை வந்து மைனஸ் b வெக்டராக எடுத்துட்டா, ஸோ a plus minus b வெக்டர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆங்கிளுக்கு மட்டும் will replace 180 minus thetaன்னு replace பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அந்த ஹைலைட் பண்ணியிருக்க ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், a vector minus b vector equal to the same formula which we have used in the addition we are going to use in the subtraction, that is square root of a square plus b square plus 2ab cos தீட்டாக்கு பதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் 180 மைனஸ் தீட்டான்னு போட போகிறோம். So cos 180 minus theta which gives us minus cos theta. So minus cos theta வந்து நம்ம இந்த மைனஸை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஜென்ரலைஸ்டாக எடுத்துகிட்டு போனோம்னா will get a square plus b square minus 2ab cos theta which is nothing but அந்த மைனஸை வந்து எங்கே வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா மைனஸ் அந்த ப்ளஸ் 2ab cos theta இருக்கு இல்லையா, அந்த cos thetaவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 180 minus cos theta which gives us minus cos theta. அந்த மைனஸை தான் நம்ம வந்து ஜென்ரலைஸாக எடுத்துகிட்டு போய் minus 2ab cos thetaன்னு எடுத்துட்டோம். This is a formula for the magnitude. So as simple as addition இல்லையா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம டைரக்ஷனை வந்து கால்குலேட் பண்ணலாம். டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் பி சைன் தீட்டாக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? ஸோ 180 சைன் 180 மைனஸ் தீட்டா விச் கிவ்ஸ் சேம் சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ காஸ்க்கு மட்டும்தான் மைனஸ் வரும், சைனுக்கு வில் கெட் அஸ் சேம் சைன் தீட்டா. ஸோ அப்போது tan alpha is equal to b sin theta by a plus b cos theta இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். we know that cos 180 minus theta which gives minus cos theta, that is written as a minus b cos theta. So these are the formulas for the subtraction of vector. So addition வெக்டரோட அடிஷன் ஃபார்முலாவை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ட் சப்ராக்ஷன் ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹியர் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். a vector b vector கொடுத்துட்டாங்க, அதே angle 60 degree கொடுத்துட்டாங்க. you have to apply these values in the formula. just நம்ம அந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும், a vector minus b vector which gives square root of a square plus b square minus 2ab cos theta. இந்த a வேல்யூவில் அந்த வெக்டருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ a vector and b ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். that's all. ஸோ அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன இது அதே வெக்டார் சேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 5 யூனிட்ஸ் 7 யூனிட்ஸ் அண்ட் 60 டிகிரி. அந்த a ப்ளஸ் பியில் வந்து சம்வாட் நம்ம வந்து 107 ஒரு 109 ஏதோ வெக்டார் வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து சப்ராக்ஷனில் என்ன கிடச்சிருக்கு 39 ரூட் ஆஃப் 39 யூனிட்ஸ் அண்ட் டிகிரி as 76 டிகிரி. ஸோ தீஸ் ஆர் தி values for the subtraction of these two vectors. ஸோ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து நல்லா இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். how we derive these எப்படி வந்து அடிஷனோடது வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம், சப்ராக்ஷனோடது டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ஃபார்முலா யூ ஹாவ் டு மெமரைஸ் இட். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஃபார்முலாஸ் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து 2 வெக்டாரோட நம்ம வந்து ரிசல்டன்ட் வெக்டார்ஸை வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. And a new topic we'll be seeing in the next video, and subscribe if you don't want to miss the videos. Thank you.